வெல்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம 3/4ல் வந்துட்டு அடுத்தடுத்த பேட்டர்ன் சாங்ஸ்லாம் எப்படி வாசிக்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எப்படி ஒரு பேட்டர்ன் வாசிக்கிறேன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இது நிறைய நீங்கள் பாட்டில் கேட்டிருக்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இது இந்த பேட்டர்ன் தான் நிறைய நீங்கள் சினிமா பாட்டில் நிறைய நீங்கள் டிவோஷனல் பாட்டிலலாம் கேட்டிருக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு எப்படி சொல்லு நான் சொல்கிறேன் பாருங்கள். தா தா தின் நா தா தின், அவ்வளோதான். தா தா தின் நா தா தின், தா தா தின் நா தா தின், அவ்வளோதான். இப்போ மொத்தமாக வாசித்தா அது பேட்டர்னாக வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன். இது வந்து நீங்கள் வந்து இந்த 3/4க்கு வந்து வாசிக்க முடியும் சாங்குக்கு. இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுன்னா இப்படி வாசிக்கலாம். ஒரு ரன சேர்த்துக்கலாம். தா தா தின் நன தா தின், தா தா தின் நன தா தின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் சேர்த்து வாசிக்கலாம் பாருங்க. இவ்வளோதான். இப்போ இதுலயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுன்னா எப்படி வாசிக்கணும்னு சொல்றேன். இப்படி வாசிக்கலாம். என்னன்னா தனதா தின் நனதா தின், அவ்வளோதான். தனதா தின் நனதா தின், தனதா தின் நனதா தின், அவ்வளோதான். இது ஃபுல்லாக வாசிக்கிறேன். இப்படி வாசிக்கலாம். இப்போ இதுலயே வந்துட்டு இன்னொரு சேஞ்ச் கூட பண்ணலாம். லாஸ்ட்ல நன நன வாசிக்கணும். தா தா தின்னா தன நன, தா தா தின்னா தன நன, தா தா தின்னா தன நன, அப்படி வரணும். தா தா தின்னா தன நன, இப்படி வரும். இப்போ இது வந்துட்டு இங்கே மொத்தமாக வந்துட்டு இது 4 சொல்லியிருப்பேன், சின்ன சின்ன ஃப்ரேஸ். இது 4 நீங்கள் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் வர சாங்லாம் நீங்கள் ஈஸியாக வாசிக்க முடியும். இப்போ இதுலேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு லீடு வாசிச்சா எப்படி வாசிக்கலாம்னா அவ்வளோதான். சிம்பிளாக தான தா திட்டு தான தா திட்டு தானா தா ந தான தா திட்டு தான தா திட்டு தா, அவ்வளோதான். இப்போ பேட்டர்ன் வாசிக்கணும் பாருங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் இதில் வாசிச்சிருப்பேன். எல்லாம் 2 தடவை வாசிச்சிருப்பேன். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது எல்லாமே நீங்கள் அழகாக நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாங்குக்கு வந்துட்டு 3/4 சாங்கை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த மாதிரி பேட்டர்லாம் சிம்பிளாக அழகாக வாசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் இதுலேருந்து அடுத்தடுத்த நான் எப்படிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வாசிக்கணும் நான் வந்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.